ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு வித்தியாசமான கொலை இந்தியாவே கொலை நடுங்க வச்சுருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கணவன் மனைவியை கொலை பண்ணுறது, மனைவியை ஆளை வச்சு அல்லது விஷம் வச்சு கணவனை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லது கள்ளக்காதலனுக்காக குழந்தையை கொலை பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தடவை ஒரு வித்தியாசமான முறையில் வித்தியாசமான காரணத்துக்காக தான் மிகவும் நேசிக்கும் ஒரே குழந்தை, 4 வயது குழந்தைய ஒரு தாய் கொன்றிருக்கிறாங்க. அந்த தாய் சாதாரண படிப்பறிவு இல்லாத தாய் கிடையாது. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய சிஇஓவாக பணிபுரிகிறவங்க, நிறைய அவார்டுகளை வாங்கி குவித்தவங்க, உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலி பெண் அப்படின்னு அவங்க கூட வேலை பார்க்குறவங்களால பாராட்டப்படக்கூடிய ஒரு பெண், 39 வயது பெண் சூச்சனா சேத் அப்படின்னு பெங்களூருவை சார்ந்த அந்த தாய் தன்னுடைய 4 வயது குழந்தையோட ஜனவரி 6ஆம் தேதி கோவாவில் உள்ள ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி அங்கேருந்து வெளியில் வராங்க. தனியாக ஒரு ஷூட்கேஸோடு வராங்க. ஹோட்டல்காரங்களே எனக்கு ஒரு கார் புக் பண்ணி கொடுங்க, பெங்களூருக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மேடம், காரில் எப்படி போகிறது, நீங்கள் ட்ரெயினில் போகலாம் அல்லது ஃப்ளைட்டில் போகலான்னு. இல்லை, காரே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கார் புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புன பிறகு ஆக்சுவலாக கிளம்பும்போதே கூட கேட்டிருக்கிறாங்க, எங்கள் குழந்தை எங்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு இவங்க கிளம்பிட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதி எப்போவுமே ரூம் காலி பண்ண உடனே ரூம் பாய் செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ செக் பண்ணும்போது பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட்டில் ரத்தக்கரை இருக்குது. இவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். காரணம், குழந்தை இல்லை. அதனால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்க இங்கேருந்து தான் போகிறாங்க. இவங்க தான் கேபே புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அப்பார்ட்மெண்ட்காரங்க தான். ஸோ அதனால் கேப் டிரைவருடைய ஃபோன் நம்பர் தெரியும், அதையும் போலீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் கால் பண்ணும்போதே இவங்க கர்நாடகாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ யார் யார் வராங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெண் மட்டும்தான் வராங்க, இதேமாரி கோவாலேருந்து வராங்கன்றாங்க. சரி, அந்த பெண்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோனை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே குழந்தை எங்கே அப்படின்னு கேட்கும்போது, குழந்தை என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கிறேன்னுக்குறாங்க. ஸோ ஹோட்டலில் ரிலேட்டிவ் வீட்டில்னாங்க, இப்போ ஃப்ரெண்டு வீட்டில்னாங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு அவங்களுடைய கவனம் இன்னும் அந்த பெண்மணி மேலே போகுது. சரின்ட்டு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் டிரைவர்கிட்ட மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும் பொழுது கொன்கனி மொழியில் பேசுகிறாங்க. ஸோ கோவாவுடைய மொழி அது, அந்த ஏரியா வட்டார மொழி. எங்கே வேணாலும் ஹிந்தி தெரிஞ்சால் போகலாம், ஆனால் போகிற இடமெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டுக்கும் தனி மொழியும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பெண்ணுக்கு தெரியக்கூடாது, சுச்சனா சேத்துக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக டிரைவர்கிட்ட கொங்கனி மொழியில் போலீஸ் சொல்கிறாங்க, இந்த பெண்ணை போகிற வழியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு, வண்டியை அங்கே போய் நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி வண்டி நிறுத்திடுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லி திரும்ப அவங்க கோவா போலீஸ் இவங்களை கஸ்டடியில் அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ நேற்று ஃபுல்லாக நேஷ்னல் நியூஸ் ஃபுல்லாக இது தான், எப்படி ஒரு தாய் தன்னுடைய மகளை கொல்லுவா, என்ன காரணமாக இருக்கும். இதுதான் ஒரு மிகப்பெரிய புரியாத புதிராக இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? ஸோ அந்த சகோதரி கைது செய்யப்பட்ட அந்த தாய் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் என் கணவனுக்கும் பிரச்சனை இருந்தது திருமண வாழ்க்கையில். ஆக்சுவலாக அவங்க 9 வருடம் திருமணமாகி 9 வருடம் கழித்து தான் இந்த குழந்தைய பிறந்திருக்குது. ஸோ குழந்தைக்கு இப்போ 4 வயசு. அப்போ பாருங்கள், 13 வருஷம் திருமண வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு 2 வருஷம் முன்னாடி இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
டொமஸ்டிக் வயலன்ஸ், என் கணவர் வந்து என்னை போட்டு அடிக்கிறார், சித்திரவதை பண்ணுறாரு, அதனால் நாங்கள் விலகி தான் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் வந்து இவர் குழந்தையையோ இந்த தாயையோ அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி மகனை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அப்பா பார்க்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயம் இந்த தாய்க்கு பிடிக்கல. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுடைய மனம், குறிப்பாக இன்றைய காலத்து மனிதர்களுடைய மனம் எப்படி செயல்படும் அப்படிங்க. ஏன்னா இது வந்து ஒரு சகோதரியுடைய விஷயம் கிடையாது. எல்லாருடைய மனமும் இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலையில் பெரும்பாலும் இப்படித்தான் செயல்படும். அதனால தான் இது வந்து இந்திய அளவில் ஃப்ளாஷ் ஆகுது இந்த நியூஸ். அப்போ என்னென்னா, இந்த பையன் வந்து வீடியோ காலில் பேசுகிறான் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா தனியாக இருக்கிறார் இல்லையா, ஸோ வீடியோ காலில் பேசுகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோ காலில் பேசுகிறதே வந்து இந்த தாய்க்கு மனதில் பயங்கரமான ஒரு பதற்றத்தை உருவாக்குது. இவன் போயிடுவானோ, கஷ்டப்பட்டு வளர்த்து தந்தையோட திடீர்னு போயிடுவானோ. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தாய்கிட்ட இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பையனே முடிவு எடுக்கலாம் யார்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பை கொடுப்பாங்க இல்லையா, கஸ்டடி கொடுக்கும்போது. அப்போ அப்பா கிட்ட இந்த பையன் வந்து, ஏன்னா அப்பாவெல்லாம் போட்டு அவன் அடிக்கிறான், சரி பையனெல்லாம் போட்டு அவர் அடிக்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்லி தான் கோர்ட்டில் இவங்க கேஸே போட்டாங்க. ஸோ இது இல்லாமல் அப்பா வந்து 20,000 ரூபாய் மாதம் ஜீவனாம்சமும் கொடுத்துன்னு தான் இருக்கிறார். ஸோ அதனால் மகனை சந்திக்க விட முடியாது அப்படியெல்லாம் கூட சொல்லவும் முடியாது. இருந்தாலும் ரஃப் அண்ட் டஃபாக நடந்துருக்குறாங்க பிள்ளைக்கு. பட் அதையும் மீறி இப்போ சந்திக்க விடும் பொழுது, அதாவது வீடியோ காலில் தான் அந்த அந்த பாண்டிங் பார்க்கும் பொழுது தாய்க்கு வந்து ஒரு பதற்றம் வருது. ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் மாம் வந்து அந்த குழந்தைக்காகவே வாழ்வாங்க, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இல்லையா, ஆண் துணை தேவையில்லை, என் குழந்தை போதும்னு இருக்கக்கூடிய ஒரு தாய், அந்த குழந்தையும் நாளைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டா, ஏன்னா கணவன் ஏதோ ஒரு விதத்தில் துரோகம் பண்ணிட்டான், இப்போ குழந்தையும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் ஒரு ஆண் தானே இல்லையா, உலகம் எப்படி வேணாலும் இது இல்லாமல் மனைவி வந்து ஓடி போவாங்க, எவ்வளவோ காரணங்கள் இருக்குது விட்டுட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு பதற்றம் இது வரைக்கும் நியூஸில் இவ்வளோ தான் வந்துச்சு. மேபி இந்த சகோதரியோடைய பேரண்ட்ஸ் ஒரு வேளை பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம், இதோடைய பாதிப்பெல்லாம் கூட அவங்களுக்கு அதிகமாக்கி இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். ஆனால் நான் என் குழந்தைய வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னா, அந்த லவ் பண்ணும் பொழுது இப்போ கூட பார்த்திங்கன்னா ஓரின சேர்க்கையாளர்கள் 2 ஆண்கள் ஓரின சேர்க்கையாளராக இருக்கிறாங்க, ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து. அதுக்கு வந்து சமுதாயம் 2 பேர் அப்பா அம்மா ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப நீ என் கூட தான் வரணும்னு அந்த பையன் டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கிறான். ஒரு நாள் பையனை காணுன்ட்டு போலீஸ், அதாவது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்ட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு கேஸ் வருது. ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஏதோ தற்கொலை பண்ணிக்க போகிறான் என் தம்பி அப்படின்ட்டு ஒரு மெசேஜ், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு என் தம்பி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறான்ட்டு வேறு ஒரு கேஸ் வருது, ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. சரின்ட்டு உடனே போலீஸ் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா ரூம் பூட்டி இருக்கு, திறந்து பார்த்தா மேலே தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கிறான். கீழே பார்த்தா இன்னொரு பையன் காணும்னாங்களே, அவன் கீழே கிடக்கிறான். என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இவங்க அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான காதல். பாருங்கள், இது வந்து ஜென்ரலாக ஆண் பெண் காதல் மட்டும் இல்லை, அதை விட அதிகமாக ஓரின சேர்க்கையில் வந்து வெறித்தனமாக இருக்கும் அந்த காதல். அதனால தான் அது நிறைய கொலையில் வந்து ஓரின சேர்க்கை காதல் முடியுது. ஸோ அப்போ எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்ட்டு கழுத்தை நெரிச்சு அந்த பையனை கொலை பண்ணிவிட்டு அடுத்தது இவனும் வந்து தூக்கு மாட்டி இருக்கிறான். ஸோ இதே விஷயம்தான் இந்த சகோதரிக்கும் மனதில் தோன்றி இருக்கும் இல்லையா. நாளைக்கு இந்த குழந்தை எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த குழந்தை யாருக்குமே தேவையில்லை அப்படின்ட்டு அந்த ஒரு வெறியில் எடுக்கிற முடிவு இவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போலீஸ் வந்து அந்த ரூமில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது 2 காஃப் சிரப் காலியாக இருக்குது இல்லையா. ஒரு காஃப் சிரப்பு காலியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்போ 2 காஃப் சிரப்பு காலியாக இருக்கிறனால அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த காஃப் சிரப்பை
மொத்தமாக கொடுத்து ஓவர் டோஸ், ஏன்னா ஜென்ரலாகவே காஃப் சிரப் வந்து ஒரு தள்ளும் தூக்கம் வரும். ஸோ ஓவர் டோஸ் கொடுத்தா ஃபுல் மயக்க நிலைக்கு போய்டும் இல்லையா? அப்படி மயக்க நிலைக்கு போக வச்சு அந்த தாய் வந்து தலகாணியை வச்சோ அல்லது துணியை வச்சோ கழுத்தை நெரிச்சு அல்லது மூச்சு விட முடியாமல் அமுத்தி சாகடிச்சிருக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கணவன் வந்து இந்தோனேஷியாவில் இருந்திருக்கார். ஸோ இந்த செய்தி சொல்லி அவர் வந்து இப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து இறுதிச் சடங்குலாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழந்தையுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா எந்த விதமான இரத்த காயமும் கிடையாது. முகம் வீங்கி இருக்குது, நெஞ்சு பகுதி வீங்கி இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கணும் அல்லது சுவாசத்தை அடைச்சி கொலை பண்ணியிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நேரம் வந்து குழந்தை அழுததோ எந்த விதமான சத்தமும் கேட்கல. அப்படி பண்ணாம மாதிரியும் போஸ்ட்மார்ட்டத்தில் இல்லை. ஸோ அதனால தான் அந்த காஃப் சிரப் குடித்து அந்த குழந்தை ஏற்கனவே அன்கான்ஷியஸ் ஆகி இருக்கும் பொழுது இதை பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் ஒரு ரஃப்பாக இந்த குழந்தை இறந்து ஒரு 36 மணி நேரம் ஆகி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ கொலை பண்ண பிறகு அந்த சகோதரி வந்து 36 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு 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 பைத்தியம் மாதிரி ஆகியிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு பிஸ்னஸில் பயங்கரமாக சாதித்தவங்க தான், பயங்கர இன்டெலிஜென்ட்டானவங்க தான். ஆனால் இங்கே அடிமுட்டாளாக எப்படி மாறினாங்க? அதுலேயும் பாருங்களா, இவங்க வந்து ஜென்ரலாக வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று சொல்லுவாங்க, தப்பு செய்கிறவன் கண்டிப்பாக ஒரு தடயம் விட்டுட்டு தான் போவான் அப்படின்னு. ஸோ அதேமாதிரி இந்த சகோதரி எல்லாமே பக்காவாக பண்ணி அந்த பெட்ஷீட்டில் ரத்தக்கரை வந்ததுக்கு காரணம் என்னென்னா, குழந்தைகிட்டேருந்து எந்த ரத்தமும் வரல. அப்போ என்ன, அந்த குழந்தையை கொன்ன பிறகு தானும் தற்கொலை பண்ணிக்கணும்னு அந்த சகோதரி நினச்சிக்கிட்டு கத்தியால் தன்னுடைய கையை அறுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது முடியலையோ அல்லது பயமோ தெரியல, அந்த முடிவை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறாங்க. ஸோ அதனால் இது வந்து கள்ளத்தொடர்புனால் குழந்தைய கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா அப்படி இருந்தால் இவங்க கையை இவங்க வெட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி செய்தியை கேட்டவுடனே டக்குன்னு கள்ளத்தொடர்பாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இப்போ உன் குழந்தைய நான் ஏற்றுக்க மாட்டேன், அவனை வேணால் கொலை பண்ணிட்டு வா, ஏற்கனவே அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு கூட தோணிச்சு. ஸோ இது வரைக்கும் வந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அப்படி இருக்காது அப்படின்னு தான் நம்புகிறோம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 சகோதரி இதே மாதிரி கணவன் மனைவி ஒத்து வரலைன்னு பிரிஞ்சிடுறாங்க. கணவன் மேலே தான் தப்பு. அவங்க பிரிஞ்சு பெண் குழந்தை இவங்களே வளர்க்குறாங்க, கணவனும் அதை கண்டுக்கலை. அந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது காலேஜ் வயசு அப்படி ஆகும் பொழுது திடீர்னு அந்த பொண்ணு, அதாவது அம்மாவை விட்டுட்டு அப்பா கிட்டே போயிடுறாங்க. அப்போ அந்த தாய்க்கு வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. ஏன்னா இந்த பெண்ணுக்காகவே அவங்க வாழ்ந்து திடீர்னு தூக்கி கடாசிட்டு போகும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுலேயே ஒரு வேளை அந்த குழந்தையை பிரித்து அப்பா கிட்ட கொடுத்தாலுமே வலிக்கும் தான். ஆனால் இது பயங்கர வலியாக இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக வளர்த்து திடீர்னு யாருக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தனியாக சிங்கிள் மதராக இருந்து ஒரு பெண்ணை பாதுகாத்து வளர்த்துமோ அவங்கிட்டே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில சமயம் இதில் ஒரு கேஸில் வந்து அந்த கணவன் வந்து பயங்கரமான பெண் பொறுக்கி தன் மகள்கிட்டேயே தப்பாலாம் நடந்திருக்கிறான் சின்ன வயசுலே. அந்த அப்பா கிட்டேயே அந்த பொண்ணு போகுதுன்னும் போது அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கர்மத்தின் விதிப்படி தான் நடக்குது. முன் ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் செஞ்சோமோ அதனால தான் நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். எப்படி தப்பிக்க முடியும்? இந்த வழியெல்லாம் நமக்கு எப்படி வருது? நாம் ஒரு உறவை உருவாக்கியதால் அந்த உறவு நமக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்மை விட்டு போகும்பொழுது தான் வலிக்குது. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உறவுகளை உருவாக்காதீங்க, இருக்கும் உறவுகளையும் உங்களுடைய புத்தியிலிருந்து அகற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கும் இல்லையா? அது அந்த உறவு இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அந்த பற்றை விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் மனைவி, கணவன், குழந்தை, பேரக்குழந்தை எந்த அளவுக்கு நீங்கள் உறவை உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உறவு உங்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது உங்களுக்கு தான் வலி அதிகமாக இருக்கும். அதே மீறி ஆல்ரெடி உருவாயிடுச்சா, பற்றை அகற்றுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அது சாதாரண விஷயம் கிடையாது. பற்றை அகற்றுறது சாதாரண விஷயமா? தன்னுடைய குழந்தையோ கணவனோ தன் கண் முன்னாடி இறக்கிறதை அல்லது தற்கொலை செஞ்சுட்டு இறக்கிறத பார்க்கக்கூடிய தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஆக்சுவலாக ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு முஸ்லீம் நாடில்
2 குழந்தைங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. என்ன பாவம் செஞ்சாங்க அந்த குழந்தைங்கன்னு தெரியல. அந்த குழந்தைன்னா ஒரு 10 வயசு அப்படி தான் இருக்கும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கூட தெரில. இங்கே முஸ்லீம் பெண்கள் பர்தா போடுவாங்களே அந்த மாதிரி அந்த குழந்தையோடைய முகம் ஃபுல்லாக மூடி இருக்குது, முகமும் மூடி இருக்குது. ஸோ அப்போ அந்த குழந்தைங்க வந்து என்னமோ பேசுகிறாங்க, அவங்க மொழியில், அரபு மொழியில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தை சார்ந்த ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு குழந்தையுடைய தலையை, அதாவது அந்த குழந்தை குனிஞ்சு ப்ரே பண்ணுது, ப்ரே பண்ணும்போது வெட்டுறாங்க. வெட்டினோடனே இன்னொரு குழந்தை அந்த குழந்தையுடைய தலையை கையில் எடுத்துகிட்டு போய் அழுவுது. இது வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ரணக்கொடூரமாக இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது அந்த ஒரு வலி இருந்தால் கூட பெருசாக வலி இல்லை. ஏன் அப்படின்னா அந்த குழந்தையுடைய முகத்தையே நம்ம பார்க்கல. இல்லை, நம்ம பார்க்குறது வந்து ஒரு குரல், ஒரு பிஞ்சு குரல் கேட்குது. அது சுற்றி முகத்தில் தான் ஃபுல்லாக துணியினால் மூடப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு அந்த குழந்தை எப்படி இருக்குது, அந்த குழந்தை எப்படி அழுதுச்சு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி பருதாலாம் இல்லாமல் இருந்திருந்தால் அது ரொம்ப 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 கொடூரமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், அந்த உடலை பார்க்கும் பொழுது தான் நமக்கு இந்த எமோஷன்ஸ்லாம் பல மடங்கு அதிகமாகுது. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உடலை பார்க்காதீங்க. அதுக்காக எல்லோரும் பர்தா போட முடியாது. ஆக்சுவலாக முஸ்லீம்களே கூட வெளியில் தான் பர்தா போடுறாங்களே தவிர அவங்க வீட்டில் வந்து பர்தா இல்லாமல் தான் இருப்பாங்க. கணவன், அம்மா, அப்பாலாம் வந்து அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்க தான் செய்வாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே அவங்க தான் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெண் இறந்தால் அவங்க தானே அழப்போகிறாங்க, வெளியில் இருக்கிறவனை வந்து அழப்போகிறான். ஸோ அதனால் எல்லாருடைய முகத்தையும் வந்து மூடலாம் முடியாது. ஆக்சுவலாக அந்த இன்சிடெண்ட் நான் சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய அம்மா வந்து அழுகுறாங்க பயங்கரமாக, பின்னாடி இருந்துக்கிட்டு. ஊர் முன்னாடி நடக்குது, இது தனியாக நடக்கலை. அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக சுற்றி நின்றுட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் கொடூரமாக இருந்தது. ஸோ அந்த அம்மா அழுவுறதை பார்க்கும்போது நமக்கு வர்ற கஷ்டம் கூட இந்த குழந்தையை வெட்டும்போது வரல. காரணம் என்னென்னா, இந்த குழந்தை அது ஒரு பொம்மை மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சுது. பொம்மைக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே உடம்பு வந்து ஒரு பொம்மை மாதிரி தான். உயிர் போயிடுச்சுன்னா அது பொம்மை தானே, இல்லையா? என்ன, பொம்மை நல்லா இருக்கும், உடம்பு அழுகி போயிடும், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால தான் கடவுள் சொல்கிறார், கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பை பார்க்காதீங்க, நம்பாதீங்க, இது ஏமாத்தும், அழியும், இல்லையா? உள்ளுக்குள்ளே என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன பாவம் செஞ்சுட்டு வந்தோமோ, எந்த நோய் எப்போ ட்ரிகர் ஆகுமோ தெரியாது, இல்லை? எத்தனை பேர் திருமணம் ஆன உடனே படுத்த படுக்கை ஆனவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய முகத்தையும் மூட சொல்ல முடியாது, அது சாத்தியமும் கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அப்படி கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்குறத அவாய்ட் பண்ணலாம். எப்படி, நம்ம தலை குனிஞ்சிக்கிட்டே போகலாமா? ஓகே, அதுவும் ஓகே தான். இப்போ உங்கள் பக்கத்து வீட்டிலே ஒரு மரணம் வருது, அந்த பக்கத்து வீட்டில் இருந்தவங்கள நீங்கள் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டெத் அப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டையும் நீங்கள் உருவாக்கலை. ஆனால் உங்கள் வீட்டு குழந்தை, உங்கள் வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, அப்பா, அம்மா, இவங்க மேலெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் உருவாகிடுது தானாகவே. ஏன்னா அவங்கள நீங்கள் பார்க்க இன்னொன்று எண்ணிதுன்ற உணர்வும் சேர்ந்து இருக்குது. அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, அது அழியக்கூடிய உடம்பு, அதை பார்க்காதீங்க, அதை இயக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்கள்ன்றார். அதாவது உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் அங்கே பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற கவனம் ஒரு வினாடி விடாமல் இருக்கட்டும். அது தானாக வராது, நீங்களே தான் அந்த ஆத்மா தான் பேசுது இல்லையா, அந்த ஆத்மா தான் பார்க்குது இல்லையா, அந்த ஆத்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த உடம்பு விட்டு போயிடும், இதுக்கு முன்னாடி வேறு ஒரு உடம்புல தான் இருந்துச்சு, தற்காலிகமாக இந்த உடம்புல வந்திருக்கு. இப்படியெல்லாம் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்தவங்க இறக்கும்போது தான் உங்களுக்கு வலிக்கும். அந்த வலியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தையே கொடுக்குறார். அதுதான் கீதா சாரம். ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? உன்னோட இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தது ஆத்மா, அதுக்கு ஒன்றும் ஆகலை. அது வேறு இடத்துல போய் வேறு உடல் எடுத்தால் அதோடைய நடிப்பை நடிக்க தான் போகுது. உடல் எப்பவுமே ஜடம் தான். அந்த உடல் மேலே தான் உனக்கு அன்பு தான், உடல் தான் உனக்கு எதிர இருக்குது, எதுக்கு அழுவுற அப்படிங்கிறதான் அந்த கீதா சாரமே. அதுலேயும் இப்போ நிறைய உலக போர் வரா மாதிரி இருக்குது, நாடுகளுக்கு இடையில் யுத்தம் பயங்கரமாக வலுக்கிறத பார்க்குறோம், இயற்கை சீற்றம் அளவுக்கு அதிகமாக வர்றதை பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த நேரம் கண்டிப்பாக உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்குற பயிற்சி செய்தால் மட்டுமே, உங்களையும் அழியக்கூடிய உடல்னு நினைக்காம அதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மான்ற உணர்விலே இருந்தால் மட்டுமே கடைசி நேர உலக அழிவை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன வலி கூட வராதுன்ற.
ஆனால் அப்படி ஆத்மாவை பார்ப்பதற்கு ஒரு சக்தி வேணும், அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும் இல்லையா? அழகிய உடல், அழகான ட்ரெஸ்ஸை போட்டு வரும்போது கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா மேலே எப்படி போவோம் கவனம்? அந்தளவுக்கு எங்கே கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குது. ஸோ அந்த பவர் ஏற்றுறதுக்கு தான் சிவபெருமானை நினைக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, உங்களை ஆத்மானு உணர்ந்து, உடல்னு நினச்சி கிடையாது, அந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி நிரம்பிக்கிட்டே இருக்கும். சக்தி நிரம்ப நிரம்ப என்ன ஆகுனா, வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி விலக ஆரம்பிக்கும். எதெல்லாம் பொய்யோ இல்லையா, அழியக்கூடிய உடல், மாறக்கூடிய எல்லா விஷயங்கள்லேருந்தும் புத்தி விலகி அழிவற்ற ஆத்மாவில் கவனம் ஒருமுகப்படும். அப்போ உள்ளுக்குள்ளேருந்து தானாகவே ஆனந்தம் நிரந்தரமாக அனுபவம் செய்வீங்க. காரணம் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். ஸோ இதே விஷயம் பார்த்திங்கன்னா, சமீபமாக ஒரு சேனலில் நடிகை ஷக்கீலா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, அவங்க தன்னுடைய அண்ணன் குழந்தைய எடுத்து வளர்த்துருக்குறாங்க சின்ன வயசுலேருந்து. அண்ணனுடைய மனைவி யார் கூடயோ ஓடி போயிட்டாங்க போல இருக்குது, குழந்தைன்னு கூட பார்க்காம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க தான் எடுத்து வளர்த்துருக்குறாங்க. 2 குழந்தை வளர்த்துருக்குறாங்க போல இருக்குது. அதில் பெரிய பொண்ணுக்கிட்ட உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேபி அந்த 2 குழந்தைங்க ஒரே அப்பா அம்மாவுடைய குழந்தைங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன், வேறு வேறு குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பெரிய குழந்தை எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. சின்ன குழந்தை அதை தொடர்ந்து, இவங்க கேட்டது பெரிய பொண்ணுக்கிட்ட தான், சின்ன குழந்தை அதை தொடர்ந்து எனக்கு அம்மா தான் பிடிக்கும்னு இவங்களுக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன் ஷாக் ஆயிடுச்சுன்னா, இந்த குழந்தைய பற்றியே கவலைப்படாமல் விட்டுட்டு போன அந்த அம்மா மேலே தான் இதுக்கு அன்பு இருக்குது. இவ்வளோ நாள் வளர்த்து என் மீது இந்த குழந்தைக்கு அன்பு இல்லைன்றது மன ரீதியாக பயங்கரமாக பாதித்தான். கதறி கதறி அழுதாங்களாம். ஸோ இதை மறக்கிறதுக்காகவே ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்டேஷன் போய் ஒரு வாரம் சுற்றிட்டு அப்புறம்தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்றைய மனிதர்களின் மனநிலை இல்லையா? இவ்வளோ பலகீனமாக தான் இன்றைக்கி மனிதர்கள் எல்லோரும் இருக்கிற காரணத்தினால தான் கடவுள் சொல்கிறார், புதியதாக உறவுகளை உருவாக்காதீங்க. உங்களை பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் உருவாக்குறீங்க, ஆனால் அந்த உறவு போச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியாதுன்றார். குறிப்பாக பெண்களுக்கு. ஏன்னா ஆண்களை விட பெண்கள் உடலால் மட்டுமல்ல, இந்த மாதிரி எமோஷ்னலான விஷயத்திலையும் அவங்க பலகீனமாக தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணை தனியாகவே ஒரு தாய் வளர்க்குறாங்க, அது கணவன் வளர்க்குறது கஷ்டம். அந்த விதத்தில் அவங்க பலசாலி தான். ஆனால் அப்படி வளர்க்கக்கூடிய குழந்தை தனக்கு துரோகம் செஞ்சால் அந்த தாயால் தாங்க முடியாமல் துடிப்பாங்க ஆணை விட. அதனால் எந்த உறவை உருவாக்கினால் பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ அந்த உறவுனால தான் பெண்ணுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறத உலகம் முழுவதும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது பெண்ணுக்குன்னு இல்லை, ஆண் பெண் இருவருக்குமே முடிந்த அளவுக்கு திருமணம் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணிட்டாலும் தயவு செய்து குழந்தை பெற்றுக்காதீங்க. அந்த குழந்தை இறப்பதை உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய தைரியம் இருந்தால், அந்த குழந்தை இழக்க நீங்கள் உண்மையில் துணிந்தால் அப்போ வேணால் குழந்தை பெற்றுக்கோங்க. அந்தளவுக்கு தைரியம் இருக்கிறவங்க எதுக்கு குழந்தை பெற்றுக்க போகிறாங்க? ஸோ இந்த கடைசி நேரத்துக்கும் உங்களுக்கு அந்த தைரியம் வேணுன்றதுக்காக தான் பைபிள் குரானில் பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்ரஹாம் கிட்ட உன்னுடைய குழந்தையை பலி கொடுன்னு சொன்னானே, அவன் கண்ணை மூடிட்டு போய் பலி கொடுக்க போகிறான். அதோடைய அர்த்தம் என்ன? அந்தளவுக்கு தைரியம் கிடையாது இப்போ. அப்போ எப்போ அந்த தைரியம் வரும்? இறைவனுடைய நினைவிலே இருக்க போய் குழந்தைய கொலை பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. எனக்காவது ஒரு நாள் இறந்து தான் ஆகணும், அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி. அப்போ இந்த தாய் இந்த குழந்தையை கொலை பண்ணதுக்கு காரணமே, இந்த சுச்சனா சேத் பெங்களூரை சார்ந்த சிஇஓ தன்னுடைய மகனை கொலை பண்ணதுக்கு காரணமே, அந்த மகனை எதிர்காலத்தில் பிரிவதை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாததுனால தான் இப்பயே கொலை பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், நிறைய இடங்களில் நியூஸ் பேப்பரில் திறந்தாலே வருமே. மனைவி கணவனோட சண்டை, மனைவி குழந்தைங்களுக்கு மயக்க மாத்திரையை கொடுத்துட்டு அந்த குழந்தையும் கிணத்துல தூக்கி போட்டு அவளும் விழுந்துட்டா அப்படின்னு இருக்கும். அதேமாதிரி கணவன் இறந்த பிறகும் நிறைய பெண்கள் இந்த மன உளைச்சல்னால தன்னுடைய குழந்தையும் கிணத்துல தூக்கி போட்டு அந்த பெண்ணும் விழுந்துறதும் நிறைய நடந்துட்டு இருக்குது. அப்போ இங்கே உண்மையில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஏமாற்றத்தை அந்த பெண்ணால் தாங்கிக்க முடியல. இத்தனைக்கும் இந்த கடைசியாக நான் சொன்ன சம்பவம் அரசாங்க அதிகாரி அவங்க இல்லையா, கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு நல்லாவே சம்பளம் வரும். ஸோ காசு அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அந்த குழந்தைய வளர்க்குறது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது.
ஆனால் அந்த மன உளைச்சல், கணவன் போயிட்டான்றதை அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த கணவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதையே நினச்சி இவங்களும் வந்து தன்னுடைய குழந்தையும் கிணத்துல போட்டு இவங்களும் விழுந்து இறந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்களா, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. கழுத்து வரை தண்ணி வருதா, இப்போ வெள்ளம் வந்துச்சு, கவலை. ஏன்னா கவலையில் இறக்குறவங்க தான் அதிகமே. ஏன்னா உங்களை காப்பாற்றிக்கிறது ஈஸி, ஆனால் உங்கள் குடும்பத்தினரை காப்பாற்றுறது இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப கொடூரமானது இல்லையா? உங்களையே காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அதிலும் குறிப்பாக இந்த சிங்கிள் மாம் அல்லது சிங்கிள் டேட், இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை இருக்கும்போது இவங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே நிறைய நோய் வருது இல்லையா? அடிக்கடி அந்த மரணத்தை முத்தமிட்டுட்டு வருவாங்க பாங்க, திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகுது. அப்போல்லாம் அவங்களுக்கு ஐயோ நான் என் குழந்தைய விட்டு அனாதையாக விட்டு போயிடுவனோ அது வந்துடுது டக்குன்னு. அந்த பயம் அவங்களுக்கு 24 மணி நேரமும் இருக்குது. ஸோ அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, விருந்தாளியாக நினச்சிக்கோ. அது உன் வீடு கிடையாது, ஒரு விருந்தாளியாக நீ அங்கே வந்திருக்கிற. விருந்தாளியாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுவேன், ஆனால் என்னதுன்ற உணர்வு இருக்காது. எல்லாரோடையும் பேசுவேன், ஆனால் அவங்க என்னுடையவங்கன்ற உணர்வு இருக்காது. அந்த மாதிரி தான் உங்கள் மனைவியோட பேசினாலும், கணவனோட பேசினாலும், குழந்தையோட பேசினாலும், இவங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், ஆனால் ஒரு கடமை இருக்குது இவங்களை பார்த்துக்க. நான் இருக்கிற வரைக்கும் தான் அது, போனதுக்கப்புறம் அந்த கடமை கிடையாது அப்படின்னு உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வைங்க. என் நினைவில் இருங்க. நான் மட்டுமே உங்களுக்கு உண்மையிலே அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, அழிவற்ற உறவு. அழிவற்ற கணவன் கடவுள் தான், அழிவற்ற அப்பா கடவுள் தான், அழிவற்ற குழந்தை கடவுள் தான். அப்படி எல்லா உறவையும் என்னோட வைங்க, உங்களுக்கு துக்கமே வராது. ஸோ அவரை வந்து உண்மையிலே கணவனாக அப்பாவாக நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அழியக்கூடிய மனிதர்கள்கிட்டேருந்து உங்களுடைய புத்தி விலகிறதை பார்ப்பீங்க. இப்போ இந்த ஃபேமஸாக வந்து அன்னதானம் புகழ் உமாராணி அந்த சகோதரி ஒன்று சொன்னாங்க பாங்க, சென்னையில் வந்து அவங்கள வீடு காலி பண்ண சொல்லும்போது அவங்க ஒரு நாளைக்கு 400 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க. இது இல்லாமல் நிறைய பேரை வந்து அவங்க வச்சு பார்த்துக்க வேறு செய்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வேறு ஊருக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்போது கேட்குறாங்க, அப்போ இங்கே இருக்கிறவங்களெலாம் யார் பார்த்துக்கிறது? அது கடவுள் பார்த்துக்குவாருங்க, நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? என்னுடைய வேலை சேவை செய்யணும், சென்னையில் தான் சேவை செய்யணும்னு எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய கடமை இந்த உடம்புல இருந்துட்டு பண்ணுவோம், அடுத்தது இன்னொரு உடம்பு எடுத்து நம்ம பட்டுக்கு பண்ண போகிறோம். யோசிச்சுப்பாங்க, நம்ம எத்தனையோ பேர் அனாதையாக விட்டுட்டு தான் இந்த உடம்புக்கு வந்திருப்போம் இல்லையா? முன் ஜென்மத்தில் நீங்கள் கணவன் அனாதையாக விட்டுருப்பீங்க, மனைவியை குழந்தைய கூட அனாதையாக விட்டுருப்பீங்க. இப்போ எந்த நினைவும் இல்லாமல் நல்லா தானே இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் அடுத்ததும் நடக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஒன்று, உறவுகளை உருவாக்காதீங்க, அல்லது ஆல்ரெடி உருவாயிடுச்சா அது மேலே கவனமே போகக்கூடாது. பேசுனா அந்த ஆத்மாவை தான் பார்க்கணும். அதுவும் தேவையில்லாமல் ஏன் பார்க்குறீங்க? பார்க்க தானே பற்று வருது, அதுதானே வலிக்குது. அந்த குழந்தை ஏதாவது ஒன்று சொன்னால் வலி தாங்க மாட்டேங்குது, மனைவி ஏதாவது ஒன்று சொன்னால் பைத்தியம் பிடிச்சிடுது. ஸோ நான் விருந்தாளியாக இருக்கிறேன், அவ்வளோதான். அப்படி நினச்சி பாருங்கள், அவங்க மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மை மட்டுமே தெரியும். ஆனால் என்னதுன்னு நினச்சி பாருங்கள், அப்போ அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய தீமை, பதற்றம் இதுதான் வருமே. இது உங்களுடைய ஆயுளையும் குறைச்சிடும். ஸோ கடவுள் இந்த ஞானத்தை இப்போ கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே, இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடத்தில் அதிலும் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைமில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். கடைசி 100 வருடமாகவே கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஏன் கொடுக்குறாருன்னா, இந்த கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. கடவுள் சொர்க்கமாக தான் படைக்கிறார். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கலியுகத்தை சொர்க்கமாக படைக்கிறது தான் அவருடைய வேலை. அதுக்காக அவர் கொடுக்குற ஞானம் தான் மீண்டும் உன்னை ஆத்மான்னு உணர்ந்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ பரமாத்மாவை நினைச்சு ஆத்மாவுக்கு அந்த சக்தியை நிரப்பிக்கோ. ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாருமே ஆத்மாவில் தான் கவனம் இருக்கும். அங்கே வந்து அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்க, ரொம்ப அழகான கணவன் மனைவி எல்லாம் இருப்பாங்க. ஆனால் சின்ன சலனம் கூட யார் மேலேயும் வராது. ஆனந்தம் ஃபுல்லாக ஆத்மாவிலிருந்து வருமே தவிர அழியக்கூடிய பொருட்கள் அல்லது நபர்களின் மீது இருந்து வராது. அதனால தான் அவங்க ஆனந்தமாக இருந்தாங்க முதல் 2500 வருஷத்துக்கு. அதனால தான் அதை சொர்க்கம்னு சொல்கிறோம். அடுத்த 2500 வருடத்தில் ஆத்மான்றதை மறந்து வெளி உலக கவர்ச்சியில் மயங்கி உடல் உணர்வுக்கு வர்றதுனால தான் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் அதே பூமி இப்போ நரகமாக இருக்குது. இப்போ மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ சொர்க்கம் சுகம் நிரம்பிய உலகம். இப்போ இந்த நரகத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் சுகம் நிரம்பியவர்களாக வாழணும்னா சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தீர்களோ அதே உணர்வில் இருங்கள். சிவ பரமாத்மாவோடு மட்டும் பற்று வையுங்கள். மற்றவர்களிடம் எல்லாம்
விலகி அன்பு வைங்க ஆனால் விலகி. இப்போ நர்ஸ் இருக்கிறாங்களா, அன்பாக பார்த்துக்குவாங்க. நீங்கள் செத்தா அவங்க ஒன்றும் அழப்பு வருது கிடையாது, கடமை பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கடவுள் கொடுக்குற இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அந்த முரளியை தினம் படிங்க. அதிலிருந்து தான் நம்ம எல்லா வீடியோவும் போடுறோம். ஸோ அதோடைய சாரம், பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற ஆத்மா தான் நான். அதோடைய தந்தை சிவபரமாத்மா செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அதனால் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணணும். எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா லேசாக இருக்கும். ஆத்மாவில் இருக்கக்கூடிய சுமையெல்லாம் போயிடும். என்னதுன்றது தானே சுமையே, எதுவுமே என்னதில்லை ஒரு சிவத்தந்தையை தவிர. அவர் கண்டிப்பாக அழிய போகிறதில்ல. அவர் எனக்கு நன்மையை மட்டும்தான் செய்ய போகிறார், துரோகம் செய்ய போகிறதில்ல. ஸோ அதனால் சதா ஆனந்தமாக இருப்பீங்க. 5000 வருடத்துக்கு ஒரே முறை தான் கடவுளே நேரடியாக ஞானத்தை கொடுக்குற அதிசயம் நடக்குது. ஸோ இப்போ தவற விட்டுட்டீங்க, திரும்ப இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒருபொழுதும் கிடைக்காது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.